ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நர்ஸோட கேஸை முடிச்ச சந்தோஷத்தில் வந்துக்கிட்டு இருக்கும்போது பஸ் வர இடிக்கிற மாதிரி வரும்ல. உடனே நம்ம ஹீரோவும் கண்ணை திறந்து பார்ப்பாரு. அந்த சொர்க்கம் மாதிரி இருக்கிற இடத்துல வர இருப்பார். நம்ம வேலையை ஒழுங்காக தானே பார்க்குறோம், இந்த போசலுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போசல் கிட்ட வர பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருவார். நான் பேய்களுக்கெல்லாம் நல்லா தானே ஹெல்ப் பண்ணுறேன், சும்மா சும்மா ஏன் என்னை கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, உன் பிரச்சனை தான் என்ன அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவார். என்னது, நான் உன்னை கொல்ல பார்க்குறேன்னா, நான் தான் உன்னை காப்பாற்றினேன். அந்த பஸ் டிரைவருக்கு கொடுக்க வேண்டிய பிரேக்கை ஒழுங்காக கொடுத்துருந்தா அவரும் ரெஸ்ட் எடுத்து ஓட்டியிருப்பார். சிஸ்டமே சரியில்லைப்பா அப்படின்னு வர இன்டெரக்டாக ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சிஸ்டம் சரியில்லைன்னா நீ போய் பொலிட்டிஷியன் கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டியது தானே, ஒரு அட்டானி என்கிட்ட வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு வர கத்துவார். அதுக்கு போசரம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அதை நெக்ஸ்ட் வாட்டி பார்த்துக்கிறேன், ஃபஸ்ட்டு இப்போ நீ கொடுத்த வேலையை ஒழுங்காக மூடி அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வர காணாமல் போயிடுவார். கண்ணை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த பஸ் டயர் கிட்ட வேற உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்தோன்னே நூவும் கோவம் வர பயங்கரமாக பதறிடுவாங்க. வந்து அந்த டிரைவரை பிடிச்சி செம்ம திட்ட ஆரம்பிச்சிருவா. அந்த டிரைவரை சாரி சார் அப்படின்னு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாவம், சிஸ்டம் சரியில்லை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு ஆஃபீஸ்க்கும் வேற வந்துடுவார். இவர் போஸில் பார்த்தது சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னது எல்லாத்தையும் வேற சொல்லுவாராம். நான் ஒரு பொலிட்டிஷியன் ஆகணும், அப்போ தான் சிஸ்டமை சரி பண்ண முடியும் அப்படின்னு வேற காமெடி பண்ண ஆரம்பிச்சிருவார். எது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வர நக்கலாக சிரிக்க ஆரம்பிச்சிருவா. ஏன் ஆக முடியாதா அப்படின்ட்டு வர சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாராம். அது காமெடினே புரிஞ்சுக்காம கோவம், ப்ரோ நீங்கள் ஆரம்பிங்க ப்ரோ பார்ட்டி, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வர காமெடி பண்ணுவோம். அதுக்கு நம்ம ஹீரோ, அட இவன் ஒருத்தன் சும்மா காமெடி பண்ணால் சீரியஸாக எடுத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவங்க அப்பா வேற கால் பண்ணி, உங்கள் அம்மாவை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, கொஞ்சம் வீட்டுக்கு வா அப்படின்னு வர சொல்லியிருப்பாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வீட்டுக்கு போவார். அவங்க அண்ணன் வேற சோஃபாவில் படுத்து காமிக்ஸ்லாம் வர படிச்சுக்கிட்டு இருப்பாரு. என்னடா வராதவங்களாம் வந்திருக்கு, அப்பா கால் பண்ணி அம்மா மேலே டவுட்டாக இருக்குது வந்து கேளுன்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டாரா, அம்மானா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டுமே, விட உன் ஒய்ஃப் உன்னை விட்டுட்டு எப்படி சந்தோஷமாக இருக்கோம்ல, இப்போ அம்மாவோட டைம், விட்டு தொலைடா அப்படின்னு வர காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எதுக்கு சும்மா என் ஒய்ஃப் கூடயே கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் ஒய்ஃப் ஒன்றும் என்னை விட்டுட்டுலாம் போகல, கொஞ்சம் சண்டை ஆனால் தான் தூரமாக இருக்கு அவ்வளோதான் அப்படின்னு வர நம்ம ஹீரோவும் சமாளிப்பார். சரி சரி, இந்த நாய்க்குட்டி யார் இது, நம்ம வீட்டில் இருக்குது, நீ ஏன் வளர்க்குற அப்படின்ட்டு வர கேட்பாரு. நான்லாம் இல்லை, அம்மா தான் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஏஞ்சி வெளில போவார். எங்கே போகிற நீ அப்படின்னு வர நம்ம ஹீரோவும் கேட்பாராம். கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வெளில போயிடுவார். நம்ம ஹீரோவோட அம்மாவும் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவாங்களா, என்னடா அதிசயமாக இருக்குது இங்கே வந்திருக்க அப்படின்ட்டு வர கேட்பாங்க. இல்லைம்மா எங்கள் பக்கத்தில் கொஞ்சம் வேலையாக இருந்தது, அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன், எப்படி இருக்கீங்க அப்படிலாம் வேற விசாரிச்சுக்கிட்டு இருப்பார். பின்னாடி இன்னொரு ஒரு ஆன்ட்டி இருப்பாங்களாம், அவங்கள பார்த்தோன்னே வணக்கம் அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பார். அந்த நாய்க்குட்டி அவங்ககிட்ட போய் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிடும். ஆமாம் அங்கே யாருமே இல்லை, யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு வேற நம்ம ஹீரோட அம்மாவும் கேட்பாங்க. அப்போ தான் ஹீரோக்கே ரியலைஸ் ஆகும், ஓஹோ இவங்க கோஸ்ட்டு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவங்ககிட்ட வர நீங்கள் யார் என்னன்னு சொல்லிட்டு வேறு விசாரிச்சுக்கிட்டு இருப்பார். அவங்க வேறு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக வேறு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னா அப்புறம் எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னா என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்லாம் வேறு சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போன்னு பார்த்து ஹீரோட அம்மாவும், உனக்கு என்ன பைத்தியமோட பிடிச்சிருக்கு, எப்போ பார்த்தாலும் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, அங்கே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வர திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவர் வேறு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும், யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க அம்மா கிட்டேயும் கேட்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்டா, என் ஃப்ரெண்டு ரீசெண்டாக ஒருத்தி இறந்து போயிட்டா ஹார்ட் அட்டாக்ல அப்படின்னு வர ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க பார்க்க இப்படி தானே இருப்பாங்க அப்படின்ட்டு வர சொல்லுவார். ஆமாம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், நீ அவளை மீட் பண்ணதே கிடையாது அப்படின்ட்டு வர கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கெஸ் பண்ண அவ்வளோதான் அப்படின்ட்டு வர சமாளிக்க ஆரம்பிச்சிருவார். சரி அது எப்படி இறப்பாங்க, உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது சண்டையா என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த கோஸ்ட்டே வர இல்லை அப்படின்ட்டு வர சொல்லிவிடுவாங்க. எங்களுக்குள்ளெல்லாம் எதுவும் சண்டை இல்லைடா, அவளுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னேன் அப்புறம் என்ன அப்படின்ட்டு வர இவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது எப்படி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும், ஒரு வேளை ஒர்க் பிளேஸில் ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்ட்டு வர நம்ம ஹீரோவும் கேட்பார். ஒர்க் பிளேஸில் என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாவு என்ன சொல்லிட்டா வரும், திடீர்னு அவ்வளோ செத்து போய் கிடந்தா வீட்டில், நான் தான் போய் பார்த்தேன் தெரியுமா, அதனால உன் அம்மா என்னை நல்லா பார்த்துக்கோ நான் இருக்கும் போதே, அப்புறம் போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி எந்த ஒரு யூஸும் இல்லை, உன் பொண்டாட்டியும் சேர்த்து தான் சொன்னேன் அப்படின்ட்டு வர கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மறுநாள் நம்ம ஹீரோவோட அம்மாவை எங்கேயோ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர ஜாலியாக கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு வர அவங்க அப்பா சொன்னது தான் ஞாபகம் வரும். அவள் வீக்கெண்டில் கூட எங்கேயோ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறாடா, நான் கேட்டால் என்னென்னவோ சொல்லி மழுப்புறான், நீ தான் கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு வர சொல்லியிருப்பாரு. அதனால் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர போவாராம். அவங்க வேற ஒரு அங்கிளை பார்த்துட்டு அவர் கையை பிடிச்சி வேற கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. எங்கே போகிறாங்க, ஒருவேளை அப்பா சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போவாங்களா. எல்லோரும் வேறு ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போவாங்க. அங்கே அந்த கோஸ்ட் ஆண்டியை வேறு இருப்பாங்க. இங்கே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு இந்த வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லோரும் ஒரு க்யூவில் வர டெஸ்ட் எழுதலாம்னு சொல்லிட்டு வர போயிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற மேனேஜரும் ட்ரெஸ் கோட்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக வேற பார்த்துக்கிட்டு இருப்பார். ஒரு ஆண்டி வேறு அழுக்காக இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருவாங்களா. எல்லோரும் முன்னாடியும் வேறு பயங்கரமாக வேறு நிற்க வச்சு அவமானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆண்டிக்கு வேறு ஒரு மாதிரி இருக்கும். இதுதான் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எக்ஸாம் எழுத வேறு அலோவ் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஹீரோவும் அப்படி இது என்ன தான் எக்ஸாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போய் லாஸ்ட் ரோவில் வேறு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பார். அங்கே இருக்கிற மேனேஜரும், இந்த டெஸ்ட்டை நீங்கள் சீக்கிரமாக எழுதி முடிக்கணும், பாஸ் மட்டும் ஆகலை நீங்களே ரிசைன் பண்ணிவிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேறு பயமுறுத்த ஆரம்பிச்சிருவார். பக்கத்தில் அந்த கோஸ்ட் ஆண்டியும் உட்காந்துட்டு அந்த எக்ஸாமை நினச்சி வேறு பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இவங்க பயப்படுற அளவுக்கு இந்த எக்ஸாமில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர நம்ம ஹீரோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுற மேனேஜரும் அந்த எக்ஸாமை
பற்றி வேறு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த எக்ஸாமில் மட்டும் நீங்கள் பாஸ் ஆகல, அதுக்கப்புறம் இந்த வேலையை விட்டு நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக போர்டில் வேறு டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆன்சர் எல்லாத்தையும் நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதணும்னு வேறு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்கெல்லாம் வேறு வயசானவங்க, அவ்வளோவா படிக்காதவங்கன்றதுனால பயங்கரமாக வேறு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இறந்த பிறகும் இந்த கோஸ்ட் ஹேண்டிங் இந்த டெஸ்ட்டை பார்க்கும்போது நெஞ்சே வேறு அடைக்கிற மாதிரி இருக்கும். பயம் தாங்க முடியாமல் ஹீரோவோட கையை பிடிப்பாங்களா, ஹீரோவுக்கு வேறு இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வேறு கண் முன்னாடி வந்து போகும். இந்த ஆண்டியும் லாஸ்ட் எக்ஸாம் எழுத வரும்போது ஒழுங்காகவே எழுதியிருக்க மாட்டாங்க, எல்லா ஆன்சரும் வேறு தப்பாக இருக்கும். அப்போ அந்த மேனேஜரும் எல்லாருனோடய ஏஞ்சி நிற்க வச்சு பயங்கரமாக வேறு அவமானப்படுத்த ஆரம்பிச்சிருவார். ட்ரெஸ் கோடு கூட உங்களால் ஃபாலோ பண்ண முடியாதா, இப்படியே போயிட்டு இருந்தால் நீங்கள் வேலையிலே இருக்க மாட்டீங்க பார்த்துங்க அப்படின்லாம் வேறு சொல்லுவார். அப்போ தான் நம்ம ஹீரோக்கே எல்லாமே ரியலைஸ் ஆகும். ஓஹோ, இந்த டெஸ்ட்டால் தான் இவங்க ப்ரெஷர் தாங்க முடியாமல் இறந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் டென்ஷன் தாங்க முடியாமல் ரெஸ்ட் ரூமில் போய் வேறு நின்றுக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுற 2 பேர் வந்துட்டு ரொம்ப நக்கலாக வேறு பேசிக்கிட்டு இருப்பாங்க. காசு கட்டிங்காக வேலையை விட்டு அனுப்புறதுக்கு நம்ம என்னென்ன வேலைலாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ட்டு வேறு பேசுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கே ஒன்று புரியும், காசு கட்டிங்காக தான் இவங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வெளில வந்து வேறு நின்றுக்கிட்டு இருப்பார். அவங்க அம்மாவும் எக்ஸாம்லாம் முடிச்சு வெளில வருவாங்களா, இவங்களை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. டேய் மகனே, நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வேறு ஒரு காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டு போயிடுவார். நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்குன்னு அதுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட யார்கிட்டையுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டும் வந்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் என்னன்னு நினைக்கிறது அப்படின்ட்டு வேறு கேட்பார். அதுவா, சொல்கிறதுக்கே கொஞ்சம் அவமானமாக இருந்தது, அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வயசில் நீங்கள் எக்ஸாம் எழுதி இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்கும்போது ஒரு பையனா எனக்கு தான் அவமானமாக இருக்குது, ப்ளீஸ் இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணாதீங்களே அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். நான் இதை பண்ணலன்னா அதுக்கப்புறம் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, இந்த வயசுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு வேலை கிடைக்குமா, நீயே சொல்லு அப்படின்னு வேறு ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும், அப்போ இந்த டெஸ்ட்டோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் தான் உங்கள் ஃப்ரெண்டும் ஹார்ட் அட்டாக்ல இறந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே கேட்பார். நம்ம ஹீரோட அம்மாவும், அவன் இதுக்கு முன்னாடி நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தான், இந்த டெஸ்ட் விஷயத்தில் தான் ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டா, அவள் ஒர்க் பண்ணும்போது கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு வேறு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த கோஸ்ட் ஆண்டியும் வேலை செஞ்சுக்கிட்டே வேறு அந்த டெஸ்ட்டுக்கு வேறு பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வேறு மறதி இருக்கிறதுனால நம்ம ஹீரோட அம்மா தான் அப்பப்போ வேறு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வேறு ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த கோஸ்ட் ஆண்டி வேறு அப்பப்போ நெஞ்சு வலி வேறு வந்துடும். அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோட அம்மாவும் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேங்லேயே ஒரு வயசான ஒரு அங்கிள் இருப்பார்ல, அவர் தான் பிரைட் ஸ்டூடெண்ட் மாதிரி எக்ஸாமுக்கு என்னென்ன கொஷின்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே வேறு ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிவிடுவார். அந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணி இந்த வாட்டி ஒரு சாங்கை தான் நம்மளுக்கு கேட்க போகிறாங்க அப்படின்னு வேறு சொல்லியிருப்பார். அந்த சாங்கை வேறு அந்த கோஸ்ட் ஆண்டியும் பயங்கரமாக ராப்பகலாக தூங்காமல் வேறு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனால் அப்பப்போ வேறு மறந்துடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா தான், நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, நீ ஃபஸ்ட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு பார்த்துக்கலாம் அப்படின்லாம் வேறு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எக்ஸாம் கிட்ட வர வர இந்த கோஸ்ட் ஆண்டியை வேறு லீவ் போட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க என்ன லீவ் போட்டாங்க இன்றைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவும் சந்தேகம் தாங்க முடியாமல் அந்த வீட்டுக்கு வேறு போய் பார்ப்பாங்க. வீடு வேறு பூட்டி இருக்கும். ஹவுஸ் ஓனர் ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுவாங்களா, ஓப்பன் பண்ணால் பேட் ஸ்மெல் வேறு வர ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரே பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வீடெல்லாம் தேடி பார்ப்பாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு ரூமில் வர அந்த கோஸ்ட் ஆண்டியும் படிச்சுட்டு இருக்கும் போதே இறந்து போயிருப்பாங்க. என் ஃப்ரெண்டுக்கு வந்த மாதிரி யாருக்கும் இப்படி ஒரு இறப்பு வரவே கூடாது அப்படின்னு வேறு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடு வருமா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நியாயம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து கோகிட்டே நோக்கிட்டே வர சொல்லுவார். அதை கேட்ட உடனே 2 பேரும் பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. என்னது வயசான காலத்தில் டெஸ்ட்டா, அதுவும் ஒரு க்ளீனிங் டீமில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு டெஸ்ட்டு சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேறு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருப்பா. இவங்க காசு கட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களே இவங்க வாயால் நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ப்ரெஷர் பண்ணுறாங்க, அதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு அப்படின்ட்டு வர சொல்வார். என்னது இதுக்கு டெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட உடனே இன்னும் வேறு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு, இவங்களை ஏதாவது பண்ணியே ஆகணும், ஆனால் இந்த டெஸ்ட்டு இல்லீகல்னு நம்மளால் சொல்லவே முடியாது, கேட்டால் பார்ட் ஆஃப் த ஜாப்னு சொல்லி சமாளிச்சிருவானுங்க, இருந்தாலும் இவங்களை விடக்கூடாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி நின்று வேறு குதிக்க ஆரம்பிச்சிருவா. உடனே கோவம், ஆமாம் ப்ரோ வாங்க இமீடியட்டாக போய் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு வேறு கத்த ஆரம்பிச்சிருவா. 2 பேரும் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்கீங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ண கேஸ் மாதிரி இது கிடையாது, ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இவரை வர ஈவினிங் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஷாப்பிங் வர போவார். அங்கே போனால் அங்கே வேலை செய்வான்லாம் பையன், அவன் வேறு ஒரு காஸ்ட்லியான பீரை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, இது என்னோட ட்ரீட்டு, எனக்கு வேலை கிடச்சிச்சு குடிங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவோம். மறுநாளே நம்ம ஹீரோவும் உங்கள் டீமும் அந்த யூனிவர்சிட்டிக்கு வேறு மேனேஜரை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. அவரும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லையா, அந்த லேடி ஒரு ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போனாங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வேறு நக்கலாக பேசிக்கிட்டு இருப்போம். அந்த ஹார்ட் அட்டாக் எதனால் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேறு நோஸ் கட் பண்ணுற மாதிரி வேறு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பா. அவங்களுக்கு வயசாகிடுச்சு அதனால் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்க, இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்ட்டு வேறு சொல்லுவோம். அந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு காரணமே நீங்கள் வைக்கிற அந்த டெஸ்ட்டால் தான், எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் டெஸ்ட் வச்சு அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறீங்கன்னு வேறு நம்ம ஹீரோவும் கேட்பார். என்னது டெஸ்ட்டா, ஓஹோ இப்போ தான் புரியுது, அந்த டெஸ்ட் அவங்க ஜாப் ட்ரைனிங்கில் ஒரு பார்ட், அவ்வளோதான், இதெல்லாம் நீங்கள் பெரிய விஷயமா பேசக்கூடாதுன்னு வேறு சமாளிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு கோவம், இந்த வயசில் அவங்க எதுக்கு அந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதணும், டெஸ்ட்டுக்கும் க்ளீனிங்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு வேறு கேட்பான். அதுக்கு அந்த மேனேஜரும், சரி நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களா, யாராவது ஒத்துருனா உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, எதுக்கு நீங்களே சம்மந்தம் இல்லாமல் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, வெளியே போங்க அப்படின்னு
அப்படின்ட்டு வேற திமிரா பேசுவோம். இவங்களும் இதுக்கு மேலே இந்த ஃப்ராடு கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி வேற வெளில வந்துருவாங்க. ஆனால் நூவால டென்ஷன் தாங்க முடியாது. பேசாமல் அந்த மேனேஜரை போயிட்டு 4 சாத்து சாத்துடுமா, அப்போ தான் என் மனசு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கண்ணா பின்னான்னு வேற கத்த ஆரம்பிச்சிருவா. உடனே கோவம், ப்ரோ இறந்து போன ஆன்ட்டிக்கு ஃபேமிலின்னு யாருமே கிடையாது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேற கேட்போம். அதுக்கு நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு ஃபேமிலி இல்லை தான், ஆனால் கோவர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம ஏன் தனித்தனியாக போயிட்டு எல்லாருக்கிட்டையும் மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த வயசான அங்கிள் இருப்பார்ல, அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வேற பேச்சு கொடுத்துக்கிட்டு இருப்போம். அந்த அங்கிள் இங்கே எத்தனை பில்டிங் இருக்குல்ல, ஆனால் இந்த பில்டிங்கில் இருக்க ஒரு லிஃப்ட்டை கூட எங்களால் யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணவும் கூடாது தெரியுமா அப்படின்ட்டு வர சொல்வார். லிஃப்ட்டே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இவ்வளோ வெயிட்டையும் நீங்கள் எப்படி டெய்லி மேலேயும் கீழேயும் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரொம்ப இன்னசென்ட்டாக வேற கேட்பார். அதுக்கு அந்த அங்கிளும் அதனால தான் எங்களை மாதிரி லேபர்ஸ்க்கெல்லாம் சீக்கிரமாக ஜாயின்ட் பெயின் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேறு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பார். இவர் கஷ்டத்தை கேட்டு தாங்க முடியாது நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவாராம். ஐயோ சார் ஹெல்ப்லாம் வேணாம், நானே பார்த்துக்கிறேன் போங்க அப்படின்னு வர துரத்தி விட்டுருவார். இந்த பக்கம் பக்கமும் அங்கே வேலை செஞ்சுட்டு ஆண்டிங்கிட்டேயும் போயிட்டு, ஆண்டி இந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு டெஸ்ட்டெல்லாம் வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கல்ல அப்படின்லாம் வர கேட்பான். யார்ப்பா சொன்னா இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், அதுவும் இவ்வளோ சேலரி வேறு தராங்க, இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை, நீங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, எங்களை வேலை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு இன்சல்ட் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க. இந்த பக்கம் இன்னும் நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன், ஸோ உங்கள் லைஃபெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வேறு பேச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பா. எல்லாருமே வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா, அப்போ அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் ஏன் இங்கே கஷ்டப்பட்டு உட்காந்து சாப்பிட்றீங்க, கேஃப்டேரியாலாம் யூஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்ட்டு வேறு கேட்பா. அப்போ நம்ம ஹீரோட அம்மாவும், கேஃப்டேரியாலாம் நாங்கள் போகக்கூடாது, நாங்களே ஒரு கோஸ்ட் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அங்கே இருக்கிறதெல்லாம் போய் வாங்கிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டியில் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை பற்றி வேறு பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோங்க தான் பயங்கரமாக மொக்க வாங்கியிருப்பாங்கல்ல, நூக்கு மட்டும் பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடச்சிருக்கும். அவங்க கோஸ்ட் மாதிரி தான் இருக்கணும், கேஃப்டேரியா போகக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வேறு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்டோடனே கோவம், இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்க அந்த யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிறத ப்ரெஸ்டீஜியஸாக தான் ஃபீல் பண்ணுறாங்க, இப்படியே போச்சுன்னா நம்ம எப்படி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு வேறு சொல்லுவோம். அதுக்கு நம்ம ஹீரோவும், இனி தனித்தனியாக பேசினா வேலைக்காகாது, எல்லா லேபர்ஸையும் ஒன்றா உட்கார வச்சு பேசினா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நூவை வேறு எல்லாருக்கும் கால் பண்ணி இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிருவா. இவங்க இன்வைட் பண்ணது போதாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா கிட்ட வேறு சொல்லியிருப்பாங்களா, அவங்கள போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வேறு சொல்லுவாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரி ஒட்டுமொத்த கிளீனிங் டீமும் வேறு வந்துருவாங்க. நம்ம ஹீரோவும் அப்போ தான் மேட்ரு ஓப்பன் பண்ணுவார். உங்கள் எல்லாரையும் நான் இங்கே வர சொன்னதுக்கு காரணமே கிம்மோட இறப்பு தான், அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இறந்து போனதுக்கு ஹார்ட் அட்டாக் மட்டும் காரணம் இல்லை, இந்த டெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் பேப்பரை வேறு எடுத்து காட்டுவார். அந்த டெஸ்ட் பேப்பரை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற ஆண்டியும் பயங்கரமாக பொங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்காக தான் எங்களை இங்கே வர சொன்னீங்களா, நான் சாதாரண லஞ்சுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போக வேறு பார்ப்பாங்க. நம்ம ஹீரோவும் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரான், யாருமே சொல்கிற பேச்சே கேட்க மாட்டாங்க, மாற்றி மாற்றி வேறு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நம்ம ஹீரோட அம்மாவும் ஏஞ்சி நின்று வேறு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் என் பையன் சொல்கிறத கேளுங்களேன், நேற்று வரைக்கும் என் ஃப்ரெண்டு என் கூட இருந்தா, இப்போ இல்லை, அதுக்காக நம்ம ஏதாவது பண்ணோம்ல அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. இப்போ நம்ம ஏதாவது பண்ணால் மட்டும் செத்து போன உயிரோட வந்துருவாளா என்ன அப்படின்னு வேறு பக்கத்தில் இருக்க ஆண்டியும் கேட்பாங்க. அவள் வராமல் போகிறா, நேற்று என் ஃப்ரெண்டு இறந்தான், ஆனால் நாளைக்கு யாரும் இறக்கக்கூடாது, அதுக்காக நம்ம ஏதாவது பண்ணோம்ல அப்படின்ட்டு வேறு கத்துவாங்க. உடனே அங்கே இருக்க அந்த வயசான அங்கிளும், ஆமாம் இவங்க சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது, நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு வேறு சொல்வார். உடனே நம்ம ஹீரோவும், நீங்கள் எழுதுறீங்களே டெஸ்ட்டு வீக்கெண்டில், அதுக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு பே பண்ணணும், ஆனால் அவங்க பே பண்ணுறாங்களா யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு வேறு கேட்பார். டெஸ்ட்டு வைக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குன்னா அந்த டெஸ்ட்டு வேணான்னு சொல்கிற உரிமை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது, யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி 3 பேருமே மண்டையை கழுவிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அங்கே இருக்கிற அந்த வயசான அங்கிளும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு வேறு கேட்பார். அதுக்கு நம்ம ஹீரோவும், நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணான்னா நம்ம அவங்களுக்கு கேட்குற மாதிரி கத்தி சொல்லணும் அப்படின்ட்டு வேறு சொல்வார். உடனே எல்லாரும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மறுநாளே வேறு அந்த யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டு பயங்கரமாக போராட ஆரம்பிச்சிருவாங்க. அதை லீட் வேறு நம்ம ஹீரோ தான் பண்ணுவாராம். இவர் நின்று மைக்கில் கத்தில் உள்ளேருந்து அந்த மேனேஜர் வேறு வெளில வந்துடுவான். நீ நேற்று என்னை பார்க்க வந்த அட்டானி தானே, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என் லேபர்ஸ் எனக்கு அகேன்ஸ்டாகவே திருப்பியா, ஒழுங்கு மரியாதை எல்லாரையும் கூட்டி இங்கேருந்து கிளம்பு, என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவன் பேச்செல்லாம் கேட்டிங்க உங்கள் வேலை எல்லாமே போயிடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேறு மிரட்ட ஆரம்பிச்சிருவான். இன்னும் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாளா, இன்னும் எங்கள் முன்னாடியே உங்களெல்லாம் மிரட்டுறியா, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்கல்ல, எல்லாருக்கும் தெரியட்டும் நீ யார், இந்த யூனிவர்சிட்டியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருவா. இங்கே பாருங்கள் திருப்பி நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாரையும் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், ஒவ்வொருத்தராக எல்லாரையும் வேலையை விட்டு இமீடியேட்டாகவே தூக்குறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு உள்ளே போயிடுவான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எங்கள் ரைட்ஸுக்காக நாங்கள் போராட தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பயங்கரமாக வேறு போராட ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே மேனேஜரோட அசிஸ்டண்ட்டும், இங்கே போராடுறதுக்கு எக்ஸாமுக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆகிற வழியை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வேறு பேசிக்கிட்டு இருப்பான். ஒருத்தன் ஒரு படி மேலே போயிட்டு, இந்த வயசில் வேலை போச்சுன்னா நடு தெருவில் தான் நிற்பீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட்டிங்காக வேறு பேசிடுவோம். அதை கேட்டோடனே பயங்கர டென்ஷன் ஆகி, நீ யாரா இவங்கள வேலையை விட்டு தூக்குறதுக்கு, உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வேற பாய்வா. அவள் அடிக்கிறத பார்த்தோன்னே மற்றவங்கள வேறு அடிக்கலான்னு பாய்வாங்களாம். உடனே வேறு அந்த மேனேஜரும் போலீஸ்க்கு வேறு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவான். போலீஸை பார்த்தோன்னே நம்ம நூவும், ஐயோ மாம்ஸ் இப்போ என்ன பண்ணுறது, போலீஸ்லாம் வராங்களே அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். கவலைப்படாது தான் நான் இருக்கல, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யாரும் போலீஸாக நினச்சி பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல, நம்ம உரிமைக்காக தான் போராடுறோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வேறு நம்ம ஹீரோவும் தைரியம் சொல்லிக்கிட்டு இருப்பார்.
இருப்பார். அப்போ போலீஸும் வந்துட்டு, ஹலோ சார், நீங்கள் தான் இதை லீட் பண்ணுறீங்களா? யூனிவர்சிட்டி முன்னாடி இப்படிலாம் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு வேற கேட்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, நீங்களே பார்க்குறீங்களா, நாங்கள் எதுவும் லாலாம் உடைக்கவே இல்லை, நாங்கள் எங்கள் உரிமைக்காக அகிம்சை வழியில் தான் போராடிக்கிட்டு இருக்கோம், அதுக்கான ரைட்ஸ் எங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேற திருப்பி போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பார். இதுக்கு மேலே வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரோட அசிஸ்டண்ட்டும், சார் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இவனை ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏற்றி விடுவான். உடனே போலீஸும் இவரும் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சார் எதுவும் இருந்தாலும் ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற குண்டு கட்டாக தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோவும் போராட்டத்தை நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வேற போயிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, போராட்டம் நடந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடில் கண்டிப்பாக பண்ணலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.